ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீட் தமிழ். கிறிஸ்மஸ்னாலே ஸ்பெஷல் ப்ளம் கேக்கு தான். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரிச்சான லெவலில் ப்ளம் கேக் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ்லேயே எப்படி பண்ணலான்னு, ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாம் சுவை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் ப்ளம் கேக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ப்ளம் கேக் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதே கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நாட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையில் எதுவும் டஸ்ட் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இனி இதில் ஒரு 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கூட நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா இது மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு பழத்தோலை சீவி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சீவி வச்சுக்கிட்டு மீதி வச்சுருக்க ஆரஞ்சு பழத்தையும் இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாம். அதையும் ஃபில்ட்ரு பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். 4 டேட்ஸை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இனி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு ட்ரை நட்ஸு ஆட் பண்ண போகிறேன். கிரேப்ஸ், பாதாம், முந்திரி, நத்திப்பழம் இந்த மாதிரி உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸாக இருக்கிறத நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த நட்ஸ் இருக்குதோ நீங்கள் அதை ஆட் பண்ணி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இனி ஒரு 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு நம்ம கேக்குக்கு யூஸ் பண்ணோன்னா கேக்குக்கு உள்ள ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இனி கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் கோகோ பவுடர், இதை நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மாவில் ஏதோ திட்டுகள் இருந்தால் கூட இந்த மாதிரி படிஞ்சிரும். பார்த்திங்களா, நமக்கு எவ்வளோத்துக்கு வேஸ்டேஜ் வந்திருக்கு பாருங்கள். இனி நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவில் இருந்தே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துக்கலாம். நம்ம இதில் பட்டை சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். தனியாக நம்ம பவுட்ரு பண்ணால் இவ்வளோத்துக்கும் பவுட்ரு வராது. இனி இதை நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் நம்ம சளிச்சிக்கலாம். பட்டை சேர்க்கறதுனால நம்மளுக்கு கேக்குக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். 1/4 ஸ்பூன் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் 2 முட்டை உடைச்சி விட்டுக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி உடைச்சி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல நட்ஸு, அதுலேயே நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கலந்துக்கலாம். நீங்கள் கரெக்டான அளவு தண்ணி விட்டிங்கன்னா நம்ம 1.25 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கனால சர்க்கரை கூட 1 கப் தண்ணி விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முட்டை ஆட் பண்ணுறதுனால எசன்ஸ் எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆரஞ்சு பழத்தோல், ஆரஞ்சு பழ ஜூஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ்குள்ள ஃப்ளேவரே நம்மளுக்கு நல்லாயிருக்கும் கேக்குக்கு. அதனால் நான் இன்றைக்கி எசன்ஸ் எதுவுமே கேக்குக்கு நான் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி கொஞ்சமாக மீதி இருக்கதையும் நம்ம இதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். எதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கலந்து வச்சதுக்கப்புறமா கேக்குக்கு மாவு தயாராகிட்டு இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடினமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அடியில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தல கேக் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனி அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சதுக்கப்புறமா பேனில் பட்டர் ஷீட்டை வச்சுக்கலாம். பட்டர் ஷீட்டை வச்சுட்டு இந்த ஓரங்களை நம்ம லேசாக அமுத்தி விட்டுக்கலாம். இனி நம்ம கேக் மாவை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு நட்ஸ் வேணுன்னா கொஞ்சமாக துருவாக நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரியவங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த 2 டைம் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு ஈக்குவலாக இருக்கும். இனி கொஞ்சமாக சிம்பிளாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக நட்ஸ்க்காக கேஷ்யூ நட் வச்சுக்கலாம். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு பாதாம், கொஞ்சமாக கேஷ்யூ நட்டை கொஞ்சமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டெக்கரேஷன் சூப்பராக ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இனி நம்ம ஸ்டாண்டில் பொறுமையாக இதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு பாத்திரத்துக்கூட கொஞ்சமாக கேப் இருக்க மாதிரி சுற்றி கேப் இருக்கணும். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சுக்கலாம்.
இனி ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். கதிர் வச்சு பார்க்குறேன். உங்கள்கிட்ட ஒரு டூத் பிக் இருந்துன்னா கூட நீங்கள் அதை வச்சு பார்க்கலாம். பாருங்கள் வேகலை. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே வச்சோம்னா கேக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இதை வெளியே எடுத்து வச்சுக்கலாம். வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 hour இருக்கட்டும். கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இனி பேனில் அந்த ஓரங்களை நம்ம இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை எடுத்து இந்த மாதிரி கவிழ்த்துக்கலாம். கவிழ்த்துட்டு நம்ம பேன் எடுத்துடலாம். நம்ம கேக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி பட்டர் ஷீட்டை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட் எடுத்ததுக்கப்புறமா நம்ம கேக்கை பாருங்கள். நம்ம கேக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ப்ளம் கேக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இனி டேஸ்ட்டு பார்த்துடலாம். கேக்கு கட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாங்க நம்ம கேக்கு சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்கள் கேக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப அழுத்துனா கூட உதிர்ந்துடும் போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.